கல் இருந்தால் 4 கலர் கல் போட்டு போடுவாங்க சார். யார் அது? கவுடாசன் இருக்காங்க சார், ரிச். அவங்க போடுற நகைக்கே போகலாம் சார் கல்யாணத்துக்காக. யாராவது புது டிசைன் போட்டிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நைஸாக உட்காந்துட்டு அப்படி ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் நம்மளும் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வாங்குறோம், அதே மாதிரி வளையல் வாங்குறோம். வாங்கிட்டு உடனே சும்மா இருக்க மாட்டோம். அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது அக்கா இதை பார்த்தீங்களா அக்கா, போன தடவை உங்களுக்கு பார்த்து தெரியுமா, அதே மாதிரி வாங்கிட்டு நானும். நெயில் எனாமல்ஸ் பார்ப்பேன். அபவ் வந்து 5000 அந்த ரேஞ்சில் இருக்கும். நெயில் பாலிஷ். நெயில் எனாமல். நெயில் பாலிஷ் கிடையாது, நெயில் எனாமல். ஜிமி இந்த பக்கம் மூவ் பண்ணுங்கப்பா. ஒரு வைட்ல போங்க, அப்படியே கிட்ட போங்க. இப்போ போங்க, கிட்ட போங்க. என்னையா இது ஓனதுக்கு சிங்காச்ச யானை மாதிரி இவ்வளவு நகை? ஆக்சுவலா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்போ, நல்லது கெட்டதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்போ ஒரு பெண்ணிடம் என்னவெல்லாம் கவனிப்பீர்கள்? கல்யாண பெண் இல்ல, மத்த எல்லாத்தையுமே கூட. நம்ம ஊர் பார்ட்டி மாதிரி தெரியுது. நான் எங்க ஓரவத்தி போடுறத தான் பார்ப்பேன். அவங்க வந்து ஒரு தடவை போட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா அடுத்த தடவை அதை போடவே மாட்டாங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. 20 சவரத்துக்கு மேல தான் ஒரு மாலையே போடுவாங்க. இப்ப கிறிஸ்மஸ்க்கு அதை போட்டாங்க அப்படின்னா நியூ இயர்க்கு அதை போட மாட்டாங்க. சோ நான் அது மேல தான் கண்ணா இருப்பேன். அது எப்படி போட்டுருக்காங்க, அது எத்தனை பவுன், எந்த மாடல். எம்புட்டு நகை உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போடுறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. உங்களோட நகை எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே? ஏன்னா கோ சிஸ்டர்ஸ்னா ஒருத்தர் தெரியும் சார், எல்லா நகையுமே தெரியும். எல்லா நகையுமே தெரியும். ஓ, என்னென்ன நகை வச்சிருக்காங்க? நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு அவங்க நெக்லஸ்ல இருந்து, ஆரத்துல இருந்து, அந்த கவர்னர் மாலைன்னு சொல்லுவோம்ல அதுல இருந்து, பேங்கிள்ஸ்ல இருந்து, சோ அவங்க வந்து அபோவ் 150க்கு மேல வச்சிருக்காங்க. டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? எவ்வளவு பவுன் வச்சிருக்கீங்க? நான் அவ்வளவுதான் சார் வச்சிருக்கேன். அது என்னது சொல்லல 150 பவுன்? நீங்க என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? நான் அவ்வளவுதாங்க வச்சிருக்கேன். நாங்க ரொம்ப ஏழைங்க, ஏதாவது பண்ணுங்க அந்த டோல்ல. இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. அது அபோண்டா நான் சொன்னேனே. அபோ ஓ அப்ப நான் எவ்வளவு சொல்லல? எஸ் அபோ 150. நாம ஜஸ்ட் 150. ஜஸ்ட் 150 தான் சார் வச்சிருக்கேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. கல்யாணத்துக்கு போறதோ ஃபங்க்ஷன் போறதோ நகைங்களை பார்க்கறதுக்காகவே போவோம் சார். ஓ, பாக்குறதுக்குனே. பாத்தியா? பொருளை பாரு பொண்ணை பார்க்காத. கல் இருந்தால் 4 கலர் கல் போட்டு போடுவாங்க சார். யார் அது? கவுடாசன் இருக்காங்க சார், ரிச். அவங்க போடுற நகைக்கே போகலாம் சார் கல்யாணத்துக்காக. எப்படி கண்ணுலயே அளப்பீங்க இது இத்தனை பவுன் இருக்கும்னு? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து சார் அது என்ன செய்ய பார்த்து பார்த்து ஆனா தெரியும் சார், சிறுசிலே பார்க்குறேன். அனுபவத்தை சொல்லிக்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தானே. ஆரம் வந்து கண்டிப்பா 15 பவுனுக்கு மேல இருக்கும் சார். அந்த செயின் வந்தானே அதுக்கு மேல போட்டுக்கிற நெக்லஸ் வந்து 5 பவுன் இருக்கும். 5 பவுன் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஆமா. அவங்க போட்டு வளையல கண்டுபிடிங்க பாப்போம். வளையல் அவங்க போட்டுக்கிறது எல்லாமே வந்து 4 பவுன் இருக்கும் சார் ஒரு வளையல். கரெக்ட்டா சொன்னீங்க. பெங்களூர்காரமா மொத்தமா எவ்வளவு நகை போட்டுப்பாங்க நினைக்கிறீங்க? எப்படி 75 மேல போட்டுப்பாங்க சார். 80 எவ்வளவு இருக்கும்? மோரலஸ் கரெக்ட். ஓ ஓகே, மோரலஸ் கரெக்ட். இந்த பொண்ணுமா கழுத்துல மட்டும் போட்டுக்கிறதே 40 பவுன் போட்டுப்பாங்க அவங்க. கையில கழுத்துல மட்டும் 40 பவுன் இருக்கா? கொடுங்க. 40 பவுன். டேய் நான் உன்கிட்ட இன்னும் நிறைய கத்துக்கணும்டா. யாராவது புது டிசைன் போட்டிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நைஸாக உட்காந்துட்டு அப்படி ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்துக்குவேன். ஐயா இந்த பிள்ளை ஏன் அப்படி பண்றா? எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் சார். எடுத்துருவீங்க. புதுசா So, அதான் போட்டிருக்கேன், reference. அந்த டிசைன் அப்படியே உடனே கொடுத்து அதை உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். உங்க பேர் என்ன சொன்னீங்கமா? மகாலட்சுமி சார், பட்டுக்கோட்டையில இருந்து வரேன். பட்டுக்கோட்டை. ஆமா, அப்படியே பட்டுக்கோட்டை அழகிரியோட பேத்தி சார். பட்டுக்கோட்டை அழகிரி பேத்தியா? எஸ் சார். நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. எவ்வளவு பவுன் வச்சிருக்கீங்க? சார் என்கிட்ட 150 பவுன் வச்சிருக்கேன். எதுமா? 150 பவுன் வச்சிருக்கேன் சார். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஃபர்ஸ்ட் இந்த அக்கா என்ன போட்டிருக்காங்க, இன்னைக்கு லட்சுமி அக்கா என்ன போட்டிருக்காங்க, வச்சல அக்கா என்ன போட்டிருக்காங்க. கேட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. நெக்ஸ்ட் நம்மளும் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வாங்குறோம், அதே மாதிரி வளையல் வாங்குறோம். வாங்கிட்டு உடனே சும்மா இருக்க மாட்டோம். அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது அக்கா இதை பார்த்தீங்களா அக்கா, போன தடவை உங்களுக்கு பார்த்து தெரியுமா, அதே மாதிரி வாங்கிட்டு நானும். இன்னும் செத்த நேரம் இங்க இருந்தேன், நான் லூஸ் ஆயிடுவேன். இங்க வந்த உடனே பார்த்த உடனே நினைச்சேன் எல்லாரும் கம்மியா போட்டு வந்திருப்பாங்க போல, நம்ம மட்டும் நிறைய எடுத்துட்டு வந்து போறோம். இங்க வந்த உடனே தான் தெரியுது, சே இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டு வந்திருக்கலாமோ. பெரியம்மா பேசுமா, சாப்பாத்தி மொட்டச்சி எல்லாரும் கொஞ்சம் வெளிய வாங்கடி. என் புருஷருக்கு நகை போட்டுருக்காரு பாத்தீங்களா? எவ்வளவு நகை இருக்கு? ஒரு 100 பவுன் இருக்கு சார். 100 பவுன் இருக்கு. யாருடைய நகையை பார்த்த உடனேயும் ஆகா இத மாதிரி நம்ம போட்டுக்கலாமே. அந்த செகண்ட் கேர்ள் இருக்காங்க. இவங்களா? இது இந்த கழுத்தோட வச்சிருக்காங்க அதுவா? அது உங்கள்ட்ட இருக்கா? இருக்கு சார். அடாடாடாடாடா பரிவா, என்னடி இது திருவிழா தேர் ஊர்வலம் போனாப்ல ஏகப்பட்டது பூட்டி இருக்கு. அது வேணா டாக் பெல்ட்டா? உண்மையாவே டாக் பெல்ட் தான் சொல்லுவீங்களா? சார் ஜில் ஜில் சார் அது. இத சொல்லிட்டு போறதுக்கு தான் 2 பேரும் இங்க வந்தீங்களா? ஒரு நிமிஷமா, இது பேர் என்னமா? மைக் கொடுங்க சொல்லுங்க. வாணிஸ்ரீ மாடல் எல்லு நெக்லஸ். எல்லு நெக்லஸ். என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. அவர்களுடைய கண்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்ப நகையை தேடுகிறது. நீங்கள் மற்றவங்கள்ட்ட என்ன தேடுவீங்க?
ஷூஸ் பார்ப்போம், அப்புறம் ஆக்சசரிஸ், பேக்ஸ், கிளட்சஸ். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க மைண்ட்ல பார்த்து வச்சிருக்க ஷூ இது வாங்கணும்பா அப்படின்னு ஒரு ஷூ வச்சிருப்பீங்களா? எனக்கு லூபர்டைன்ஸோடது ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்டியன் லூபர்டைன்ஸோடது. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். கீழே வந்து ரெட் இருக்கும், Black, அப்புறம் கீழே வந்து சோல் வந்து ரெட்ல இருக்குமா. எவ்வளவு விலை அது? 50k ஐ கெஸ். 50000 ரூபாய். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஓகே. ஐ டோன்ட் நோ. ஷூ 50000. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. சிரிக்கிறீங்க? ஆமாமா. ஏய் இருங்கம்மா, பதறாதீங்கம்மா. நீ செய்யறது கடவுளுக்கே அடுக்காது. இப்ப 50000 ரூபாய் அது விலை. நீங்க பதற வச்சீங்களா 2.25 லட்சம் ரூபாய் செயின். ஷூவே 50000. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. ஷேட்ஸ்னா சன்கிளாசஸ். சன்கிளாஸ். ஷேட்ஸ்னு சொல்லாத. ஷேட்ஸும் சொல்லலாம். ஓகே. அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? நான் வந்து சாரீஸ்னா ரொம்ப பார்ப்பேன் ஆ. சார். மோஸ்ட்லி இந்த காட்டன் சாரீஸ், காட்டன் சில்க் சாரீஸ், ஐ ப்ரிஃபர் தோஸ் சாரீஸ். சூப்பர். வாட்சஸ் சார். வாட்சஸ். யாரா இருந்தாலும் அவங்க எப்படி வாட்ச் பண்ணிருக்க வாட்சஸ் போட்டுருக்காங்கன்னு பாத்துருவேன். அண்ட் ஒரு பர்టిక్యులர் மாடல் காப்பர் பிளேட்னு சொல்லிட்டு 38000. என்னங்கய்யா, மத்தவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா அது டொமேட்டோ சட்னி அங்கய்யா. சோ அந்த வாட்ச் பர்టిక్యులர் வாங்கணும். அந்த வாட்ச் வாங்குற வரைக்கும் வாட்ச் போடக்கூடாதுன்ற ஒரு வாட்ச் போடலையா? போடல. ஆனா நீங்க பண்றது ரொம்ப தவறுமா. இப்ப மைண்ட் வாய்ஸ்ல இப்ப உங்களுக்கு ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, சும்மா நான் ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். எவ்வளவு ரூபா வாட்சா இருந்தாலும் அதே டைம் தானே தெரிய போகுது. அது எதுக்கு 38000க்கு? சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், ஒரு ஸ்டாண்டர்டா ஸ்டாண்டர்ட். அவங்க பாக்கும்போது எனக்கு அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. அந்த வே ஆஃப் பிரசன்டிங்ன்ற போது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குது. ஏண்டா இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே இந்த இடப்பட்ட காலத்துல தான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரியும் பேசுறாளுங்க. நெயில் எனாமல்ஸ் பார்ப்பேன். அபவ் வந்து 5000 அந்த ரேஞ்சில இருக்கும். உன்னைய மாதிரி ஒரு பொம்பளை இல்ல, ஊருக்கு ஒரு பொம்பளை இருந்தாலே எவனுக்கு கடை நடத்த முடியாது. சரி, நெயில் பாலிஷ். நெயில் எனாமல். அது பேர் நெயில் எனாமல். நெயில் எனாமல். இப்போ நெயில் பாலிஷ் கிடையாது, நெயில் எனாமல். இவ்வளவு நாளா நான் இவன் கூட இருந்திருக்கேன், என்கிட்ட ஒரு ஏபிசிடி கூட சொல்லல. இன்னைக்கு இந்த பிள்ளைகிட்ட மட்டும் எப்படி இம்புட்டு இங்கிலீஷ் பேசுறான்? ஐபோன் வச்சிருக்காங்க அப்படினாலே எனக்கு உடனே அது ஒரு லைக் ஸ்டேட்டஸ் எஸ்டிமேஷன் மாதிரி. அவங்க சொல்றாங்களே நிறைய நகை போட்டுறதா பெரிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஐபோன் வச்சிருந்தாங்கன்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ இது இந்த பணத்துல ஏன் ஒரு நகை வாங்கி இருக்க கூடாது? gold does not attract me sir. It's not impressive for me. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. கோல்ட் நிறைய போட்டுருக்காங்கன்னா அவங்க ஒன்னும் அவ்வளவு கெத்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க போடுறாங்க அந்த மாதிரி. பட் ஆப்பிள் வச்சிருந்தாங்கனாலே கெத்து தான் அப்படின்னு தோணும் சார். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? நகை ஆசை ஒரு பெண்ணை என்ன பண்ணிரும் அல்லது என்ன விளைவுகளை ஏற்படுத்திரும் நினைக்கிறீங்க? பொறாமை வரும். பொறாமை வரும். உண்மை. ஆக்சுவலா ஒரு சாமானியன் வந்து என்ன அணுகிறதுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு. நான் வந்து டீச்சரா ஒர்க் பண்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் கிராமத்து பள்ளியில வேலை செய்யறப்ப சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு பேரண்ட் வந்து அவங்க பாத்தீங்கன்னா நகை வந்து ஒரு தாலி கயிறு தான் போட்டிருப்பாங்க. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். செயின் 4 மோதிரம் அப்படி போட்டுட்டு போகும்போது அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கும் கொஞ்சம் தயங்குறாங்க. சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. ஓகே, ஒர்க் பிளேஸ்க்கு யாரும் இவ்வளவு போட்டு போக மாட்டோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் பிளேஸ்க்கு என்ன ஆர்னமெண்ட்ஸ் மினிமமா போடணுமோ அதுதான் போடுறோம். இடையில எசகு பசகா பேசிக்கிட்டு இருக்க, அடி வாங்கியே செத்து போடா நீ. சரி, நீங்க போறீங்க, எல்லாருமே அது மாதிரி போறாங்களா? சிம்பிளா தான் நாங்க போவோம். ஒர்க் பிளேஸ்க்கு இப்படி போகவே மாட்டோம். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். அந்த சர்ச்ல நாம வந்து ஒரு நிறைய ஷோ ஆஃப் அவங்க வரும்போது அதை பார்த்துட்டு தள்ளி போற எத்தனையோ ஏழை தாய்மார்களை நான் பார்த்திருக்கேன். எந்த சர்ச்லயுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு காமிக்கிறவங்க நகையா அடிக்கிட்டு தான் வராங்க. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. கொடுங்க. இவங்க சொல்றது உண்டா இல்லையா? கோயிலா இருந்தாலும் சரி, கொடையா இருந்தாலும் சரி, அதிகமான நகை போட்டு போறீங்களா இல்லையா? போடுவோம் சார். பெரிய மனுஷன் தான். அதுதான் அந்த சர்ச்ல அது மாதிரி வரதுனால எத்தனையோ ஏழை அங்க வந்து நீங்க அந்த ஏக்கத்தோட அவங்க கண்கள்ல ஏக்கத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். உங்களை மாதிரி ஆளெல்லாம் உலகத்துல இருக்கிறதுனால தான் இன்னும் உலகம் அழியாம இருக்கு. நகை எக்ஸிபிட் ப்ராடக்ட்டா இல்லனா அது வேற விதத்துல அவங்க ஒரு ட்ரெஸ்ஸாவோ இல்ல வேற ஒரு அக்சஸரி வழியிலயோ ஏதோ ஒரு விதத்துல எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு சிம்பிளிசிட்டியவே கூட சிம்பாலிசமா காமிக்கிறவங்க சிலர் இருக்காங்க. நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றவங்க. அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆசை சார். என்ன ஆசை? மத்தவங்களோட அதிகமா என்கிட்ட இருக்குதுன்ற ஒரு ஆசைங்க சார். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. கல்யாணத்துக்கு போறீங்க, உங்க ஊர்ல அது நாகர்கோவில்ல நிறைய நகை தான் போடுறாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு ஏன் நகையை போடாம போறீங்க நீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ?
ரொம்ப ஜிகு ஜிகுன்னு போட்டு அவ்வளவுதான். ஜிகு ஜிகுன்னு இத சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு சிக்கல்? ஜிகு ஜிகுன்னு இருக்குங்கறாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சார் ஆக்சுவலா ஜிகு ஜிகுன்னு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. நான் அதனால அந்த நகை செட்டே மாத்திட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. எனக்கு அது அட்லீஸ்ட் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. இது இந்த என் பொண்ணுக்காக இல்ல என் பையன் படிப்புக்கு இல்ல வீடு கட்ட இல்ல நாளைக்கு எனக்கு வயசாயிட்டா இது என்னோடது. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இது என்னோட வஸ்து, இது என்னை விட்டு என்னைக்குமே போகாது. பட் உங்களோட விஷயங்கள் அப்கிரேட் பண்ணும்போது வேர் இட் இஸ் yours, you are not going to hold.